கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. காலை ஒளி தோன்றவே காரிருளும் நீங்கவே கர்த்தன் வந்து கன்னியை வீடு சேர்ப்பார். தேவவாசம் நம்முடன் புது எருசலேமிலே கன்னியாவும் துடைப்பார் காலை வேளை. அல்லேலூயா அல்லேலூயா. முகமுகமாய் காணலாம் பூவிலோடி முடிந்த பின். அல்லேலூயா அல்லேலூயா. காண்போம் அவர் கிருபையால். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி சீயோனில் கூட்டமாய் சுற்றலாம். நெற்றியில் இருப்பது தேவநாமம். கூட்டமாக சேர்ந்தவர் புது பாட்டு பாடுவார். முதற் பலன் இவர்களே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. முகமுகமாய் காணலாம் பூவிலோடி முடிந்த பின். அல்லேலூயா அல்லேலூயா. காண்போம் அவர் கிருபையால். அல்லேலூயா. என்னாகமம் 21வது அதிகாரம் 18வது வசனம். Let's turn our Bibles to Numbers chapter 21 and verse 18. நியாயப்பிரமாணிக்கரின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள். ஜனத்தில் மேன்மக்கள் தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினார்கள் என்று பாடினார்கள். The princes dug the well, the nobles of the people dug it by the direction of the lawgiver with their staves, and from the wilderness they went to Mantana. For the four things we are going to see here. First, we are going to see the symbol of God's provision. The well represents God's faithfulness in providing water for His people in the desert. What they needed most, God supplied. இங்கே பார்க்குறோம், நியாயப்பிரமாணிக்கரின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள். ஒரு கிணறு நம்ம எதுக்காக தோன்றுமோ? தண்ணீர் என்ற ஒரு தேவை இருப்பதனால தான் கிணற்றை தோன்றுகிறோம். இது எதை குறிக்கிறது? தேவனுடைய உண்மையை, நம்முடைய அத்தியாவசிய தேவையாகிய தண்ணீரை தேவன் கொடுப்பதற்காக அவர்களுடைய இருதயத்திலே கர்த்தர் கிருபை தந்து ஒரு கிணற்றை தோண்டும்படி அவங்களுக்கு தண்ணீர் பார்க்கும்படி செய்கிறார். Second, you see the unity of leadership. நியாயப்பிரமாணிக்கரின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள். ஜனத்தின் மேன்மக்கள் தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினார்கள். The princes and nobles worked together under God's guidance, showing that leadership must labor for the blessing of the people. இங்க பார்க்குறோம், ஜனத்தின் அதிபதிகள்னு பார்க்குறோம், மேன்மக்கள்னு பார்க்குறோம். நாங்கள் அதிபதிகள், நாங்கள் மேன்மக்கள் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை அவங்க காண்பிக்காம அவர்களும் தேவனுடைய வழி நடத்துதலுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜனங்களுடைய நன்மைக்கு தான் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் உழைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அவங்க கிணற்றை தோண்டினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். So the leadership must labor for the blessing of the people. இதில் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவும் சொன்னாரு, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானான் என்று சொல்லி மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தார் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறது நம்ம அங்கே பார்க்கிறோம். And these people, they were united in obeying God's guidance and the leadership. The third thing is by the lawgiver's command. நியாய பிரமாணிக்கரின் ஏவுதலால். Who is the lawgiver here? The God appointed lawgiver was Moses. So Moses directed the work, reminding us that God's word and guidance bring life-giving resources. கர்த்தருடைய, அதாவது மோசே என்கிற ஒரு தலைவனுடைய ஏவுதலால அவங்க இதை செய்தாங்க என்று சொல்லி பார்க்கிறப்போ, ஊழியர்கள் தேவனுடைய ஆவினால் ஏவப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளையும்
வழிநடத்தலையும் நமக்கு கொடுக்கும்பொழுது அது நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு தருகிறதா இருக்கிறது. நான்காவது, த ஸ்டேஜ். அவங்க தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோன்றினார்கள். The staff was a symbol of authority and obedience. தண்டாயுதத்தை வச்சிருக்காங்க. அது எதை குறிக்கிறதுன்னா அவங்களுடைய அத்தாரிட்டி, அவங்களுடைய ஆளுகையும் அதே சமயத்தில் அவங்களுடைய கீழ்ப்படிதல். God uses it. What is in our hands when we act in faith? அவங்க கையில் என்ன இருக்குது? தண்டாயுதம் இருக்கு. அது அவர் கர்த்தர் என்ன பண்றாருன்னா அதன் மூலமாக கிணற்றை தூண்டும்படியாக தண்ணீர் வரும்படியாக தேவன் செய்கிறார். கடைசியாக the journey continues. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த வனாந்தரத்திலிருந்து மாத்தனாவுக்கு அவங்க போகிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ ஆஃப்டர் ரிசீவிங் காட்ஸ் ப்ரொவிஷன் இஸ்ரேல் மூவ் ஃபார்வர்ட் டு மாத்தனா. மற்றனா அந்த அர்த்தத்திற்கு அதுக்கு அர்த்தம் வந்து கிஃப்ட். ஓகே, ஷோயிங் த காட்ஸ் பிளெஸிங்ஸ் ப்ரிப்பேர்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். அவங்க அந்த ஒரு ப்ரொவிஷன் கிடச்சிருச்சுன்னு அதுலேயே இல்லாமல் அங்கேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, மத்தனாவும் போகிறாங்க. கிஃப்ட் கிடைக்கிற இடத்துக்கு அவங்களுக்கு லீட் பண்ணி கொண்டு போகிற ஒரு யாத்திரையை நம்ம அங்கே பார்க்கிறோம். அப்படி அவங்க தேவன் வந்து வனாந்திரத்திலேயே அவங்கள வைக்காம they move to Mathana. So the Lord will never keep us only in the wilderness, but He will be also seeing gifts in life. தேவன் வந்து வேற இடங்களுக்கு கர்த்தர் வந்து கிருபையாக நமக்கு நம்ம லீட் பண்ணுகிறவராக அவர் இருக்கிறதுனால ஊழியர்களுடைய மூலமாகவும் தேவன் லீட் பண்ணுவார். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு வழிநடத்தல் கிடைக்கும். அதை நம்ம பின்பற்றி கர்த்தருடைய சித்தத்தை செய்வோம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆண்டவரே மெசேஜ்க்காக நன்றி ஆண்டவரே. என்னாகும் 21:18க்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. எப்படி ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஆண்டவரே அவங்களுக்கு அத்தாரிட்டி இருந்தாலும் அதுக்கு அவங்க கீழ்ப்படுகிறாங்கன்னு பார்த்தோம் ஆண்டவரே. மோசேயுடைய ஆண்டவரே, மோசே எப்படி ஏவப்பட்டார் என்று பார்த்தோம். அவருடைய ஏவுதலுக்கு அந்த அதிபதிகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அந்த கீழே இருக்கிற மேன்மக்கள் அவங்க எப்படி கீழ்ப்படுகிறாங்க என்று சொல்லி பார்த்தோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. அப்படி ஒரு ஆண்டவரை கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை கட்டளையிடும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க கிட்ட என்ன இருந்ததோ அதை நீர் எடுத்து ஆண்டவரே அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை கட்டளையிட்டது போல அந்த தண்ணீர் வரும்படியாக அவர் கிணற்றை தோண்டின பொழுது அதற்கு வழிவகுக்கப்பட்டது போல ஆண்டவரே எங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை ஆண்டவரே விசுவாசத்திலே நாங்கள் ஆண்டவரே அதை உபயோகிக்க ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யும்படி செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்படி அந்த வனாந்திரத்திலிருந்து அவங்க மாத்தனாவுக்கு சென்றது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா அந்த வனாந்திரம் நிலை அல்லப்பா, அதிலிருந்து நீங்கள் மற்ற இடத்திற்கு ஆண்டவரே எங்களை அழைத்து கொண்டு போகிறவராக இருக்கிறீங்க. அப்படியாக உங்களுடைய ஆண்டவரே கிருபையிலே ஆண்டவரே நீங்கள் எங்களை வழிநடத்தும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங். ஹேவ் a good day. God bless you.